ஸ்ரீ மகாகுருப்யோ நமः. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். கஷ்சின்னோ பய விப்ரஷ்டச்சின்னாப்ரமிவ நஷ்யதி அப்ரதிஷ்டோ மகாபாஹோ விமூடோ பிரம்மண பதி. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம் யோகத்தின் 38வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம அர்ஜுனர் கிருஷ்ணனை பார்த்து ஒரு கேள்வியை போன ஸ்லோகத்தில் கேட்டார் என்று பார்த்தோம். யோக பிரஷ்டர்களின் நிலைமை எப்படி இருக்கும்? அந்த யோகத்தின் பாதையிலிருந்து நழுவியவர்கள் ஏதோ ஒரு காரணத்தினால, அவளோட அந்த குடும்பத்தின் காரணமாக இருக்கட்டும், இல்ல அவளோட சுற்றுச்சூழலின் அந்த காரணமாக இருக்கட்டும், இல்ல அவளுக்கே அந்த பகவான் மேல நம்பிக்கை இல்லாமல் போன அந்த காரணமாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் மேல இப்ப வரைக்கும் அவர்கள் வச்சிருந்த அந்த ஒரு பக்தியை அந்த நொடியே இழந்துட்டா, அந்த பக்தி என்கிற அந்த பாதையிலிருந்து நழுவி போயிட்டா. இப்பேற்பட்ட நபர்களுக்கு யோக பிரஷ்டர்கள் என்று பெயர். இப்பேற்பட்ட யோக பிரஷ்டர்களோட நிலைமை என்னவாக இருக்கும் என்று கேட்டார் நம்மளோட அர்ஜுனர். அதை தொடர்ந்து இந்த இடத்திலும் சொல்றார், கஷ்டின்னோபய விப்ரஷ்ட சின்னா பிரமிம நஷ்யதி என்று சொல்றார் நம்ம அர்ஜுனர். ஒரு மேகம் இருக்கு என்று எடுத்துக்கொண்டால், ஒரு உதாரணத்திற்கு ஒரு மேகத்தை சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். இப்பேற்பட்ட ஒரு பெரிய மேகம், அந்த மேகத்திலேயும் ஒரு குட்டி பகுதி மட்டும் அந்த பெரிய மேகத்திலேருந்து பிரிஞ்சு வந்துருத்தான். இப்படி இந்த குட்டி பகுதி இந்த பெரிய மேகத்திலேருந்து பிரிஞ்சு வந்துட்டு இன்னொரு மேகத்தோட ஒட்டிக்க முடியலையாம். இப்போ பிரிஞ்சு வந்த அந்த மேகத்தோட சேரவும் முடியாது, இந்த ஒரு குட்டி மேகத்தால இன்னொரு மேகத்தையும் தேடிட்டு போக முடியாது. அதனால் பிரிந்து வந்த அந்த இறைவனையும் அடைய முடியாது, வேற எந்த ஒரு சுகத்தையும் இந்த ஒரு நபர் அடைய முடியாது என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். என்னுடைய கருத்து என்ன தெரியுமா கிருஷ்ணா? இப்பேற்பட்ட யோக பிரஷ்டர்கள் தவித்து கொண்டிருக்கா என்றால், எந்த இறைவனிடமிருந்து பிரிந்து வந்தாலோ அந்த இறைவனையும் சென்று அடைய முடியல, அந்த இறைவனோடும் சேர முடியல. எந்த ஆசைகளுக்கு, எந்த சுகங்களுக்கான ஆசைப்படுறாலோ, ஸ்வர்க்கம் வேண்டும் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம், செல்வம் வேண்டும், எனக்கு இத்தனை வீடுகள், இத்தனை கார், இத்தனை பைக் எல்லாம் வேண்டும் என்று சொல்றாலே, அந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியல. அதனால யோக பிரஷ்டர்களால் இந்த லோக சுகத்தையும் அனுபவிக்க முடியல, ஸ்வர்க்க சுகத்தையும் அனுபவிக்க முடியல, இது எல்லாத்துக்கும் மேல இருக்கும் அந்த இறைவனையும் அனுபவிக்க முடியல என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். இப்பேற்பட்ட மூடர்கள் அந்த ஒரு யோகத்திலேருந்து, அந்த ஒரு பக்தியிலேருந்து நழுவி போனதுனால இவாள மூடர்கள் என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். அதனால் புத்தி அவ்வளவு இருந்தும், அறிவு ஞானம் அவ்வளவு இருந்தும், அந்த இறைவனை உணர்ந்த இவர்கள் அப்பேற்பட்ட இறைவன் தான் அனைத்திற்கும் தலைவனாக இருக்கார் என்று அதை புரிந்து கொள்ளாமல் சிற்றின்பங்களுக்காக அந்த இறைவனை விட்டுவிட்டாலே, சின்ன சின்ன இன்பங்களுக்காக பேரின்பமாக இருக்கும் இறைவனை, பேரன்பாக இருக்கும் அந்த இறைவனை விட்டுட்டாலே என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். இப்படி இருக்கும் அந்த நபர்கள் அவளோட மூடத்தனத்தினால அந்த ஒரு இறைவனை பார்க்க முடியல என்கிற அந்த அறியாமையினால, அந்த அறியாமையே அவளை இந்த பாதையில நழுவச் செய்தது என்று சொல்றார் நம்ம அர்ஜுனர். சுருக்கமாக இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனர் சொல்ல இந்த விஷயத்தை என்ன என்று பார்த்தோம்னா, ஒரு பெரிய மேகத்திலிருந்து ஒரு சின்ன மேகம் பிரிந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு சின்ன மேகம் அந்த பெரிய மேகத்திலும் ஒட்ட முடியல, வேற எந்த ஒரு மேகத்தையும் தேடி அதோட சேர முடியல. அதே போலதான் யோக பிரஷ்டர்களும் இறைவனையும் அனுபவிக்க முடியல, இறைவனுக்கு கீழே, இறைவனுக்கு தாழ்மாக இருக்கும் அந்த உலக இன்பங்களுக்கும் சிற்றின்பங்களையும் அந்த ஸ்வர்க்கத்தையும் அனுபவிக்க முடியல. அப்படி இருக்கும் இந்த யோக பிரஷ்டர்களை அறியாமைதான் இந்த பாதையில நழுவச் செய்தது, இந்த ட்ராக்கை மாத்தி விட்டதே அந்த அறியாமைதான் என்று சொல்றார் நம்மளோட அர்ஜுனர். இந்த இடத்தில் யோக பிரஷ்டரை பற்றிய தன்னுடைய கருத்தை அழகாக வைக்கிறார் நம்மளோட அர்ஜுனர். பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் 38வது ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.